ஆண்டவரே, இந்த 25ஆம் தேதியிலே கூட கர்த்தாவே ஆண்டவரே, உம்முடைய பாதத்திலே 26ஆம் தேதியிலே உம்முடைய பாதத்திலே வந்து நிற்கிறோம். அப்பா, இந்த வருடம் தொடங்கி ஆண்டவரே 3 மாதங்கள் எங்களை கண்ணின் மணியைப் போல காத்து, இந்த 4வது மாதத்திலும் கர்த்தாவே இந்த 26ஆம் தேதி வரை எங்களை நடத்தி வர கர்த்தாவே, நாங்கள் எம்மாத்திரம் ஐயா, உமக்கு முன்பாக நாங்கள் ஒன்றுமில்லை. ஆனாலும் உம்முடைய கிருபை, இரக்கம், தயவெல்லாம் எங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறபடியால் ஆண்டவரே, எங்களை காத்து கொண்டு வருகிறபடியால் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். இப்பொழுதும் இந்த கூடுகை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, என் தேவ ஆவியானவர் எங்களோடு இடைப்படும்படிக்காய் தேவதாசரை மறைத்து நீர் வெளிப்படும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. வார்த்தைகள் எங்கள் உள்ளங்களிலே வந்து அப்பா தங்கி இருக்கும்படிக்காய் அதன்படி நாங்கள் செய்கிறவர்களா எங்களை மாற்றும் ஆண்டவரே. இன்னும் வர வேண்டிய பிள்ளைகளை கர்த்தாவே நீர் துரிதமாய் அழைத்து கொண்டு வரும்படிக்காய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த கூட்டத்திலேப்பா துவக்கம் முதல் முடிவு வரை எந்த காரியமானாலும் அது இந்த தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படிக்காய் ஆண்டவரே, நீரே எங்களுக்கு நடத்தி கொடுக்கும்படிக்காய் என் தேவன் கூட்டத்தை நடத்தி கொடுக்கும்போது அது ஆசீர்வாதமா இருக்குமே ராஜா. ஆண்டவரே, நீரே எங்களுக்கு இந்த ஜெப கூட்டத்தை நடத்தி கொடுக்கும்படிக்கு ஆண்டவரே, துவக்கம் முதல் முடிவு வரை உங்களுடைய நன்மையான கரம் எங்களோடு கூட இருக்கும்படிக்கு ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்களை தரை மட்டுமாய் தாழ்த்தி உம்முடைய கரத்திலேயே நாங்கள் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்தி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தாவே ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பான தேவனில்லை. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பான தேவனில்லை. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன், நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்த தேவன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன், நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்த தேவன், உமக்கு சிலைகள் இல்லையே, உம் கையில் ஆயுதம் இல்லையே, உமக்கு சிலைகள் இல்லையே, உம் கையில் ஆயுதம் இல்லையே. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பான தேவனில்லை. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பான தேவனில்லை. மண்ணினாலே என்னையும் உருவாக்கின தேவன், தன் சுவாசத்தால் ஜீவனை கொடுத்த தேவன், மண்ணினாலே என்னையும் உருவாக்கின தேவன், தன் சுவாசத்தால் ஜீவனை கொடுத்த தேவன், உமக்கு சிலைகள் இல்லையே, உம் கையில் ஆயுதம் இல்லையே, உமக்கு சிலைகள் இல்லையே, உம் கையில் ஆயுதம் இல்லையே. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பான தேவனில்லை. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பான தேவனில்லை. பூமியின் தூளை மரக்காலால் அளந்த தேவன், காற்றையும் தன் வார்த்தையால் அடக்கின தேவன், பூமியின் தூளை மரக்காலால் அளந்த தேவன், காற்றையும் தன் வார்த்தையால் அடக்கின தேவன், உமக்கு சிலைகள் இல்லையே,
உம் கையில் ஆயுதம் இல்லையே, உமக்கு சிலைகள் இல்லையே, உம் கையில் ஆயுதம் இல்லையே. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பான தேவனில்லை. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பான தேவனில்லை. உமக்கொப்பான தேவனில்லை. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரைஸ் லார்ட். குயின் திவ்யா. பிரைஸ் லார்ட். குயின் திவ்யா மியூட் எடுத்துட்டு பாடுமா? சுகந்தலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுவே, வல்லமை நதியாய் பரவி பாயுரே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுவே, வல்லமை நதியாய் பரவி பாயுரே. இரத்த குழாய்கள் கண்கள் செவிகாய் தமனி எங்கும் பாய்கின்றதே. இரத்த குழாய்கள் கண்கள் செவிகாய் தமனி எங்கும் பாய்கின்றதே. உம்பல்லமையால் சுகமானே, உம்பார்த்தையால் சுகமானே, உம்மல்லமையால் சுகமானே, உம்வார்த்தையால் சுகமானே, உம் தழும்புகளால் சுகமானே, உங்க தயவினால் சுகமானே. சுகம்பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. முதுகு தண்டு இதயம் மூளை நரம்பு ரத்தம் வல்லமை பாய்கின்றதே. முதுகு தண்டு இதயம் மூளை நரம்பு ரத்தம் வல்லமை பாய்கின்றதே. குடல் தோல் கணையம் இரைப்பை வயிறு சதையெங்கும் பாய்கின்றதே. குடல் தோல் கணையம் இரைப்பை வயிறு சதையெங்கும் பாய்கின்றதே. உம் வல்லமையால் சுகமானே, உம் வார்த்தையால் சுகமானே, உம் தழும்புகளால் சுகமானே, உங்க தயவினால் சுகமானே. சுகம்பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. இந்த ஜெபக்கூடுகளே நம்முடைய இந்தியாவிலே தீவிரவாதிகள் தாக்குதல் புல்வாமா பகல்காமிலே நடக்கப்பட்ட அந்த குடும்பத்தினுடைய ஆறுதலுக்காக முதல்ல ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தேவ வார்த்தைக்குள்ளாக கடந்து போவோம். ஒரு மனுஷனுடைய பிரிவு அப்படிங்கிறது அந்த குடும்பத்துல எவ்வளவு வேதனைகளை உண்டாக்கும், எவ்வளவு உபத்திரவங்கள் உண்டாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவானவர் மரித்த வீட்டிலே சென்று மரித்தவர்களை உயிரோடு எழுப்பியிருக்கிறார். லாசருவை எழுப்பியிருக்கிறார், எவ்விருவின் குமாரத்தை எழுப்பியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, நாயின் விதவையினுடைய மகனையும் உயிரோட எழுப்பி இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்த நமக்கு நன்கு தெரியும். சோ அவர் போகிற இடத்துல மரித்த வீடுகள்ல அநேக அழுகுரல்கள் கேட்கப்படும். ஒரு குடிமக்கள்கள், இவங்க டூரிஸ்ட் சுத்தி பார்க்க போனவர்களை ஒரு எந்தவித ஆயுதமும் இல்லாத ஒரு மனுஷனை தாக்கி நாங்கள் வெற்றி சேர்ந்தோம் என்று சொல்வது அது ஒரு கோடைத்தனமான ஒரு விஷயம். பழைய காலத்துல நம்ம வேதத்தை வாசிச்சு பார்த்தோம்னா ராஜாக்கள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நாடை சுற்றி
போனோம்னா அவங்க தூங்கிட்டு இருக்கிற இடத்துல சண்டை போட்டு நாங்க வீரம்லாம் காட்ட மாட்டாங்க. அந்த அந்த பட்டணத்தை சுற்றி தங்களுடைய படைபலத்தை நிறுத்தி விட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, நீ வா நேரா போர் போடுவோம். போர் புரிந்து நாம் யார் வெற்றி சிறந்தவர்கள் என்று காண்பிக்கும்படியாகத்தான் வேதத்துல நமக்கு தெளிவும் திஷ்டாந்தமா சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துவானவர் விரும்புவது என்னன்னா, நீ யாரா இருந்தாலும் நீ போர் நேரா மோதிப்பார். அதுதான் ஒரு சரியான விஷயமே தவிர, கோழைத்தனமா அப்பாவி மக்களை கொன்று நாங்கள் பெரியவர்கள் என்று சொல்வது வந்து அது முட்டாள்தனம். அது அவர்களுக்கு அவர்களே வைத்துக் கொண்ட ஒரு 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 தற்குறியான செயல். அது வருந்தத்தக்க செயல். ஒவ்வொரு மனுஷனையும் வந்து கொல்லுவது வந்து அது வேதம் நமக்கு கற்பிக்கவும் இல்ல. எந்த மதங்களும் மனுஷிக ரீதியாக வேறு மதங்கள் அன்பை தான் பிரதிபுறமா சொல்லுதே தவிர யாரையும் கொல்ல வேண்டும் என்பதை நிர்ணயமாக சொல்லவில்லை. ஆனால் இந்த மூளைச்சலவை செய்து ஒரு 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 இப்படி பண்ணாதான் நம்ம பெரியார்னு சொல்லிட்டு இப்ப பாத்தீங்கன்னா இவர்களுடைய முட்டாள்தனமான இந்த செயல் என்ன பண்ணுதுன்னா, நான் கடந்த 2 வாரங்களா கொஞ்சம் வேத தியானத்தை கொஞ்சம் குறைச்சிட்டு நியூஸ்ல கொஞ்சம், ஏன்னா நம்முடைய தேசத்தை பத்தி வருகிற சம்பவங்கள் வெளிநாடுகள் இருக்கிறனால என்ன நடக்குன்னு தெரியல அப்படிங்கிற. ஏன்னா மை ரிலேட்டிவ்ஸ் many people they are working in the army sector. என்னுடைய மாப்பிள்ளை மச்சான் சொந்தக்காரங்க எல்லாமே they are serving as army soldiers. அவங்களுடைய உயிர் பாதுகாப்பு எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆர்மி சோல்ஜர்ஸ் உயிர் பாதுகாப்பும் இதுல இருக்குது. ஒரு வார் அப்படிங்கிறது அவ்வளவு எளிதான ஒரு விஷயம் கிடையாது. ஒரு குடும்பத்துல ஒருத்தங்க போறாங்க அப்படிங்கிறது அவ்வளவு எளிதான ஒரு விஷயம் கிடையாது. அவர்கள் மரித்தார்கள், அவங்களுடைய குடும்பத்தினுடைய நிலை என்ன ஆகும், அநேக விஷயங்களுக்கு கேள்விக்குறியா இருக்கு. இந்த சில மனுஷர்கள் அறிவில்லாத செயலின் நிமித்தமாக இப்ப நல்லா பாத்தீங்கன்னா வந்திருக்க நியூஸ் எல்லாம் நம்ம ஷேர் பண்ணிட்டு நம்மளுடைய கருத்துக்களை வார்த்தைகளாக போகிறோம். இந்தியன் கவர்மெண்ட் அபிஷியலா சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நேரு காலத்துல போறப்பட்ட சில டாக்குமெண்டேஷன் எல்லாத்தையுமே கேன்சலேஷன், டெம்பரரியா கேன்சலேஷன் பண்ணிட்டாங்க. எப்படி கேட்டீங்கன்னா, அந்த நீர் போகிற விஷயத்தையும் தடுத்துட்டாங்க. ஒரு நாட்டுக்கு நீர் மிகவும் முக்கியம். இந்த முட்டாள்தனமான செயல் நிமித்தமாக அங்க இருக்கிற அநேக மக்கள் பாதிக்கப்பட போறாங்க. இதை நம்ம செய்யாம இருக்கலாமான்னு கேட்டீங்கன்னா, இதை அடுத்தடுத்து அவர்கள் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு புத்தி தெளிவு கொடுக்கும்படியாக தான் நம்முடைய அரசு இந்த ஒரு சில பாடங்களை வார் தொடுக்கிறதுக்கு முன்பதாகவே சில கட்டுப்பாடுகளை வைக்கிறாங்க. நம்மகிட்ட இருந்து நிறைய ஃபுட் எக்ஸ்போர்ட் ஆகுது. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், நம்ம இந்தியன் கவர்மெண்ட் பாகிஸ்தான்ஸ்ல இருந்து அங்க போதிய ஃபெசிலிட்டி இல்ல. அவன் அதை செய்யற இதை செய்யறன்னு முட்டாள்தனமா பண்றது. மக்களை ஒரு நாட்டினுடைய பிரதான கடமை என்னன்னா, அந்த நாட்டினுடைய மக்களுக்கு தேவையான எசென்சியல் திங்க அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதை பண்ணவே இல்லை. நிறைய பேர் இப்ப வரைக்கும் கேட்டீங்கன்னா, there are many people if they have some sick, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சு மெடிசினல் ரிலேட்டடா வேணும்னா அவங்க வந்து விசாவை எடுத்துட்டு இந்தியாவுக்குள்ள வராங்க. நம்ம அவங்களை எதிரி நாடுகளை பார்க்காம மனிதாபி நிமித்தமாக அநேக ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்துச்சு. அநேகருக்கு இருதய ஆபரேஷன், அநேகருக்கு இந்தியன்ஸோடைய பிளட் டொனேஷன்ஸ், நிறைய விஷயங்களை வந்து டொனேட் பண்ணிட்டே இருந்தாங்க. இப்ப இவர்கள் செய்த ஒரு தவறாத நிமித்தமாக அங்கிருந்து வரக்கூடிய அவ்வளவு விசாவும் கேன்சல் ஆயிடுச்சு. யாரும் உள்ள இருக்க முடியாது. இங்க இருக்கிற எல்லாரையுமே வெளியில அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அவருடைய வாழ்வாதாரம் என்னவா ஆகும்? ஸ்தோத்திரம். இதெல்லாம் யோசிக்கல. வேதம் நமக்கு ரொம்ப தெளிவா சொல்லுது, கடைசி காலத்திலே யுத்தங்களின் செய்தியிலும் கேள்விப்படுவீர்கள், சோர்ந்து போகாதிருங்கள். வசனம் என்னைக்கு போய் சொல்லாது. ஏதோ இஸ்ரேலுக்கும் அங்கிட்டு இருக்கிற ஹமாஸுக்கும் அந்த டெரரிஸ்ட் அந்த கண்ட்ரிக்கு தான் பிரச்சனை, யுக்ரைனுக்கும் ஸ்தோத்திரம் ரஷ்யாவுக்கும் தான் பிரச்சனை. ஹல்லேலூயா. சைனாவுக்கும் தாய்வானுக்கு இடையில தான் ஒரு வார் சிச்சுவேஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கொரியா சவுத் கொரியாவுக்கும் நார்த் கொரியாவுக்கும் இடையில தான் ஒரு இஷ்யூஸ் போயிட்டு இருக்குன்னு நம்ம காது வழியா கேட்டுக்கிட்டு இருந்தோம், நியூஸ்ல பாத்துக்கிட்டு இருந்தோம். வசனம் ரொம்ப தெளிவா சொல்லிருக்குங்க. யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், சோர்ந்து போகாதிருங்கள். இன்னைக்கு நம்ம கண் முன்னாடி நாம் வசிக்கக்கூடிய தேசத்துல அது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சத்துருவானவன் என்ன பண்ணுவானா, இதெல்லாம் எதற்கு சம்பவிக்குன்னு கேட்டீங்கன்னா, வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது, அவன் நூதனமாய் இந்த பிசாசு இந்த உலகத்தை முழுவதும் என்ன பண்ணுவானா சமாதானத்துக்கு கொண்டு வருவாருன்னு சொல்லிட்டு நூதனமாய் நுழைந்து இவன் என்ன பண்ணுவானா அனைத்து நாடுகளையும் கட்டி எழுப்பி ஒரு ராஜ்யமா வந்து நான் தான் கடவுள் என்கிற ஒரு தரிசனத்துக்கு போவான். அதற்கான காரியங்கள் அங்கங்க நடந்துகிட்டு இருக்கு. யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், நிலநடுக்கங்கள் உண்டாகும், பூகம்பங்கள் உண்டாகும், கடல் சீற்றங்கள் உண்டாகும், எல்லாம் நடக்கும். ஆனாலும் தேவ பிள்ளைகளே, நாம் சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த கூடுகைக்கு வந்திருக்கிறோம். அந்த தாக்குதல்ல உயிரிழந்த குடும்பத்துக்காக ஜெபிக்கிறது நம்மேல் விழுந்த கடமையா இருக்கிறது.
அவருடைய குடும்பத்திற்கு தேவையான ஆறுதலை கர்த்தர் கொடுக்க முடியாது ஜெபிக்க வேண்டியது தேவ பிள்ளைகள் ஒவ்வொருத்தருடைய கடமையா இருக்குது. இது இவங்க ரிலிஜியன் அவங்க ரிலிஜியன் நோ, அப்படி கிடையாது. உயிர் தேவன் கொடுத்த ஜீவன் எல்லாருக்கும் பொதுவானது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாசிக்க போகிற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கடந்த வாரம் உங்களை பார்த்தது இருக்கும். ஹல்லேலூயா. தானியேலை குறித்து வாசித்து பார்த்தோம். தர்மம் செய்தனால கொர்நேலியு அவன் செய்த தான தர்மங்களும் ஜபங்களும் தேவ சந்நிதியிலே கேட்கப்பட்டது. அப்ப தர்மம் செஞ்சா நாம் பரலோகம் பெறலாமா? இந்த கிரியை, ஹல்லேலூயா, ரோமர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, தேவன் அவனுடைய கிரியைக்கு தக்கதாக அவனுக்கு பலன் அளிப்பார். ஹல்லேலூயா. Render to every man according to his deeds. அவனுடைய கனிகளினாலே, அவன் செய்கிற விஷயத்தினால, அவன் செய்யற கிரியை என்ன கேட்டீங்கன்னா, இந்த தான தர்மங்கள் செய்து பாத்தீங்களா, இதுதான் கிரியை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த கிரியை செஞ்சா நான் பரலோகத்துக்கு போயிடலாமா? நான் இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்கல, நான் வேறு ஒரு மதத்தை சேர்ந்தவன், நான் நிறைய பேருக்கு தான தர்மங்கள் பண்றேன், நிறைய ஹெல்ப் பண்றேன், நிறைய கிரியை செய்யறேன், என்கிட்ட இருக்கிறதெல்லாம் வித்து நான் அவங்க அவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கேன். If I am the eligibility to enter the heaven கேட்டீங்கன்னா இல்லங்க. கிரியை செய்யறதுக்கான பலன் கடன் என்று எண்ணப்படும். அதை வச்சு நம்ம பரலோகத்துக்கு போகவே முடியாது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் அப்படின்னு இயேசு கிறிஸ்து தெளிவா சொல்லியிருக்கிறார். இந்த அத்தகைய வார்த்தைகளை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். நல்லது செஞ்சாச்சு, மகிமை பண்ணியாச்சு, நிறைய புண்ணியம் சேர்த்து வச்சுட்டேன், இதனால நித்திய ஜீவனை அளிப்பார். அந்த நித்திய ஜீவன் அளிக்கக்கூடியவர் யார்? அவரை விசுவாசித்தால் மாத்திரம்தான் அந்த நித்திய ஜீவன் கிடைக்குமே தவிர, நான் தான தர்மம் பண்ணிட்டேன், நான் நிறைய ஹெல்ப் பண்ணிட்டேன், ஆர்ஃபனேஜ் கட்டிட்டேன், அவ்வளவு பணத்தை நான் விதைச்சிருக்கிறேன், அவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கேன், துணி இல்லாதவருக்கு நான் ட்ரெஸ் கொடுத்தேன், இதெல்லாம் செய்தீங்கன்னா இதற்கான பலன் பரலோகத்துக்கு போகிறது கிடையாது. அதற்கான பலனை கடனா கர்த்தர் இங்கே நிறைவேற்றுவார்ங்கிற விஷயத்தை தான் நம்ம தியானிக்க போகிறோம். பவுல் ரொம்ப தெளிவா எழுதியிருக்கிறார். ரோமருக்கு எழுதிய புஸ்தகம் 9ஆம் முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷ ஆத்மாவுக்கும் உபத்திரமும் வியாகுலமும் உண்டாகும். ஹல்லேலூயா. பொல்லாங்கு செஞ்சுட்டானா அந்த ஆத்மாவுக்கும் குடும்பத்துக்கும் கஷ்டமும் நஷ்டமும் உபத்திரமும் வந்துகிட்டு தான் இருக்கும். ஹல்லேலூயா. இந்த பகல்காம் தாக்குதலை குறித்து நான் பார்த்து கொண்டிருக்க விஷயத்துல கேட்டீங்கன்னா, இந்தியன் கவர்மெண்ட் ரொம்ப ரொம்ப பேஷனேட்டா எடுத்தோம் தாக்கம் அப்படின்னு இல்லாம ரொம்ப கிளியரா கர்த்தர் ஒரு ஞானத்தை கொடுத்து வரும்படியா தேவ பிள்ளைகளுடைய ஜபத்தின் நிமித்தமாகவும் சில காரியங்கள் ஒழுங்கும் கிரையுமாய் கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். இது மனுஷ முயற்சியை தாண்டி தேவ பலன். நாம் இந்தியாவில் இருக்கிற தேவ பிள்ளைகள் தேவ சந்நிதியில அழுகுதல் நிமித்தமாக கர்த்தர் அந்த காரியத்தை நேர்த்தியாய் கொண்டு போயிட்டு இருக்கார். பொல்லாங்கு செஞ்சுட்டான். அந்த காஷ்மீர்ல வலிக்கக்கூடிய அந்த குடிமகர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா காட்டி கொடுத்துட்டாங்க. இயேசு கிறிஸ்துவானவரை காட்டி கொடுத்த யூதாஸ் காரியத்தில் நாண்டு கொண்டு செத்தான். ஹல்லேலூயா. இந்த அப்பாவி மக்களை இவன் ஹிந்து, இவனை கொல்லு, இவன் கிறிஸ்டியன், இவனை கொல்லுன்னு சொல்லிட்டு கை சைகை காட்டின அநேகருடைய குடும்பங்கள் இன்று நடு தெருவுல நிக்குது. அவன் 2 மாடி நல்ல லக்ஸூரியஸ் வீடு, அவங்க வீடெல்லாம் எல்லாத்தையும் இந்தியன் கவர்மெண்ட் டிஸ்ட்ராய் பண்ணிடுச்சு. அதான் வசனமும் நமக்கு தெளிவா சொல்லிருக்கு, முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷ ஆத்மாவுக்கும் உபத்திரமும் வியாகுலமும் உண்டாகும். வேத வார்த்தை என்னைக்குமே பொய் சொல்லாது. தேவ வார்த்தை சத்தியமானது. தேவன் உரைக்கிற எழுதின வார்த்தைகள் அழியாததும் நித்தியமும் நித்திய காலமாய் நிறைவேறுகிறதா இருக்கிறது. தேவ பிள்ளைகளை பொல்லாங்கு செஞ்சா அவன் வீடெல்லாம் அழிஞ்சு போச்சு. அவங்க அப்பா அம்மா எல்லாம் இப்ப தெருவில் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. திரும்ப சொல்றார் பவுல் ரோமர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும். தேவ பிள்ளைகளை அடுத்த குடும்பத்தை கெடுக்கணும்னு நினைக்கிறது, அடுத்த விஷயத்துல நல்லா இருக்கா அவன் இப்ப நாசமா போகணும்னு நினைக்கிறது, இது பிசாசின் சுபாவம். இது பிசாசை உள்ளே வைத்துக் கொண்டு நான் தேவ பிள்ளை என்று வெளியலங்கமா நடிக்கிற மானசீக கிரியைகள். இந்த ஆவி இன்றும் சபைகளிலும் தேவ பிள்ளைகளுடைய விஷயத்திலும் இருதயத்திற்கும் கலைகளாய் விதைக்கப்பட்டிருக்கிறது.
அவன் நல்லா இருக்க கூடாது, அவன் இப்படி இருக்கிற அப்படி இருக்கிறான்னு சொல்லிட்டு புறம்பு பேசுகிற ஒரு சுவாபத்தை கொண்ட ஆவினா அது பிசாசின் ஆவி. பவுல் ரொம்ப தெளிவும் திஷ்டாந்தம், யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ, அவன் யூதன் கிரேக்கரும் கிடையாது, எந்த ஒரு மனுஷன் நன்மை செய்கிறானோ அந்த மனுஷனுக்கு என்ன கிடைக்கும் கேட்டா மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும். இந்த கிரியை எதற்காக செய்யறாங்கன்னா அவனோட சொத்து நிறைய இருக்கு, நிறைய காசு இருக்கு, எல்லாமே இருக்கு, ஆனா அவனுக்குள்ள ஒரு சமாதானம் இல்லை. அந்த சமாதானத்தை செய்யும்படியாதான் அவன் கிரியை செய்ய வரான். அவன்கிட்ட இருக்கிற பொருட்களை கொடுத்து இல்லாத மனுஷர்களுக்கு உதவி செய்யும்படியாக வரான். அவன் எதற்காக செய்யறானா, அதை செய்யும் போது தேவன் அந்த மனுஷனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் கொடுக்கிறார். இதை செய்கிற எந்த மனுஷனுக்கும் கர்த்தர் சமாதானத்தை கொடுக்க வல்லவரா இருக்கிறார். If they are a Christian, if they are a Muslim, if they are Buddhist, if they are other religion, if they are Hindus, whoever it is, யாரா இருந்தாலும் சரி, வேத வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது, எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும். But glory, honor and peace to every man that worth good to the Jew first and also to the Gentiles. புறஜாதிகளா இருந்தாலும், ஜென்டைல்ஸா இருந்தாலும், கிரேக்கரா இருந்தாலும், யூதரா இருந்தாலும், வேற யாரா இருந்தாலும் அவர்கள் நன்மை செய்தார்னா அவங்களுக்கு மகிமையும் கனமும். மகிமைன்னு கேட்டீங்கன்னா நீங்க நல்லா தெரியும், ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணிட்டாங்க, அவங்க தங்களுக்கு வர்ற வருமானத்தை எடுத்து ஒரு ஏழைகளுக்கு உதவி கொடுத்தாங்கன்னா அவங்க வீடியோ எடுக்கிறது, அவங்க போட்டோ எடுக்கிறது, இவங்க ஹெல்ப் பண்ணிட்டாங்கன்னா அவங்களை பிரசித்தி கொடுத்துறாங்க. அதான் மகிமையும் கனமும். அதை தாண்டி அவர்கள் பெற்றுக்கொண்டது மகிமையும் கனமும் என்னன்னா உலக பிரகாரமா இருந்தாலும் அதை தாண்டி அந்த மனுஷர்கள் பெற்றுக்கொண்ட விஷயம்னா சமாதானம். கிரியை செய்கிறதுனால, அடுத்தருக்கு உதவி பண்ணுகிறதுனால ஒரு சமாதானத்தை அவர்கள் இருதயத்துல பெற்றுக் கொள்கிறார்கள். அது மாத்திரம் கிடையாது, தேவனிடத்தில் பட்சபாதமே இல்லை. இவன் இவன் அவன் இவன் அந்த டிஃபரன்ஸே கிடையாதுங்கிறார். ஜாதி வயசோ மனுஷனால் பிரிக்கப்பட்ட எந்த காரியத்தை குறித்தோ கர்த்தர் பாரபட்சமே பார்க்கறது இல்லை. நன்மை செய்கிறவனுக்கு அவர் மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும் என்று சொல்லி இருக்கிறார். அது மாத்திரம் கிடையாது, ரோமர் 2:13 சொல்லுது, நியாய பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் அல்ல. If they are going to church, if they are going to some masudi, if they are going to the temple, அதெல்லாம் புறஜாதி மார்க்கமா இருக்கிறது, புறஜாதிகள் பின்பற்றுகிறதா இருக்கிறது. நம்ம கிறிஸ்தவர்கள் சொல்லிக்கொண்டு நான் ஆலயத்துக்கு சொல்லுகிறேன், நான் வேதத்தை வாசிக்கிறேன், வேதத்துல சொல்லுகிற விஷயங்களை, நியாய பிரமாணங்களை, எழுதப்பட்ட காரியத்தை நான் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறேன், அதனால் நான் நீதிமான், நான் பரலோகத்துக்கு போமான்னு கேட்டீங்கன்னா நியாய பிரமாணத்தை கேட்கறதுனால, பிரேயர் மீட்டிங் அட்டெண்ட் பண்றதுனால நான் ஒரு பெரிய இந்த மீட்டிங்கு ஹல்லேலூயா என்னுடைய மச்சனங்க எல்லாமே எப்படி கேட்டீங்கன்னா அவர்களுடைய அறியாமையினால அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் அந்த 4 மாவடி சர்ச்சுக்கு போயிட்டேன், இல்லைன்னா நான் அந்த புளியம்பட்டி சர்ச்சுக்கு போயிட்டேன், நான் அங்க போய் ஜெபம் வந்தேன், என்னுடைய நீதி என்ன போடுன்னு அவங்க ஒரு தவறான புரிதல் இருக்கிறாங்க. அங்க போயிட்டா we are holy, நம்ம பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு. அப்படி இல்லைங்க, அங்க போய் கேட்கறதுனால சால்வ் ஆகாது, அங்க போகிறதுனால சால்வ் ஆகாது. உங்க இருதயம் நெருக்கப்பட்டு தேவனுக்கு முன்பதாக தேவன் விரும்புகிற விஷயத்தை நம்ம செய்யணும். ஹல்லேலூயா. கிரியை நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இவங்க கஷ்டப்படுறாங்க, இவங்களுக்கு ஆதரவு இல்லை, இவங்களுக்கு நம்ம உதவி பண்ணா அந்த கிரியை நிமித்தமாக நான் பரலோகத்துக்கு போயிடுறேன்னு அநேக தவறான ஒரு புரிதலோடு இருக்கிறோம். அந்த காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். நியாய பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள். If they are attending the prayer meeting, if they are hearing message, if they are reading Bible, if we are meditating everything, அதனால நம்ம holiness கிடையாது. அதை கேட்டு, அதை உட்கொண்டு, அதை தியானித்து, அதன்படி நடக்கிறவர்களே, அதன்படி செய்கிறவர்களே நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். பவுல் ரொம்ப தெளிவா சொல்றாரு. கமாலியலின் பாதத்துல நின்னு டாப் டு பாட்டம் பழைய ஏற்பட்ட பிங்கர் பிரிண்ட்ல வச்சிருந்த ஒரு மனுஷன், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவரை துன்பப்படுத்தும்படியாய் தமஸ்குவுக்கு போன ஒரு மனுஷன், அவன் ரட்சிக்கப்பட்டு தேவனுக்காய் தேவனை பற்றிய ரகசியங்களை அறிந்து கொண்டு தேவ ஞானத்தினாலே எழுதப்பட்டது இந்த ரோமர் என்ற புத்தகம். நியாய பிரமாணத்தின்படி செய்கிறவர்களே நீதிமான்களாக்கப்படுகிறார்கள்.
இப்போ நல்லா பாத்தீங்கன்னா அவர் இன்னும் தெளிவா சொல்றாரு. அன்றியும் ஹalleluya ரோமர் 2:14 சொல்றாரு. அன்றியும் நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் சுபாவமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற போது வேற மதத்துல இருக்காங்க, வேற ரிலிஜியஸ்ல இருக்கிறாங்க. ஹalleluya ஒரு 2 வாரங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்தோத்திரம் என்னுடைய மூத்த மகள் இந்த ஃப்ளூ வைரஸ் ஒன்று அட்டாக் ஆகி நாங்க ஹாஸ்பிட்டல்ல ஃபுல்லாவே இருந்தோம். அப்புறம் மனைவி, அதுக்கப்புறம் இந்த வாரம் ஸ்தோத்திரம் கர்த்தருடைய கிருபையினால பிரதான கிருபையினால இன்னைக்கு தான் டிஸ்சார்ஜ் ஆகி என்னுடைய 2வது மகளை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை இந்த புறஜாதியை சேர்ந்த மனுஷர்கள் பண்றாங்கன்னா அவர்கள் தங்களுடைய சப்போர்ட், தங்களுடைய அன்பை வெளிப்படுத்த அநேக உதவிகளை செய்யறாங்க. ஹalleluya அவர்களுக்கு வேதத்தை குறித்து இயேசு கிறிஸ்துவை பற்றிய ஒரு தெரிதல் இருந்தாலும் அதுல விசுவாசிக்கவில்லை. அவர்கள் தங்கள் மார்க்கத்தை பற்றுதலா வைத்திருக்கிறாங்க. அவர்கள் தங்களுடைய சுபாவத்தின்படி நியாயப்பிரமாணமாய் செய்கிற போது அவங்களுக்கு தெரியுது இவங்க குடும்பம் கஷ்டத்துல இருக்கு, இவங்க இந்த மாதிரி வியாபாரத்துல இருக்காங்க, இவங்களுக்கு நம்ம ஒரு உணவை செஞ்சு கொடுப்போம், இவங்களுக்கு நம்ம ஒரு கார் எடுத்து போய் டிராப் பண்ணுவோம், பிக்கப் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவர்களாய் முன் வந்து தங்களுடைய அன்பை வெளிப்படுத்துகிறார்கள், தங்களுடைய சுபாவத்தை வெளிப்படுத்துகிறார்கள், தங்களுடைய நற்கிரியைகளை வெளிப்படுத்துகிறார்கள். அவர்கள் தேவனை பற்றி ஒரு பற்றுதலோடு தேவனுடைய ரட்சிப்புக்குள்ளாக வரல. ஆனாலும் புறஜாதிகள் சுபாவமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற போது அவங்க வேற இதுல இருந்தாலும் இதெல்லாம் செய்யறது நல்லது என்று அறிந்திருந்தாலும் அவர்களுக்குள்ள அவங்களாவே ஒரு நியாயப்பிரமாணத்தை வச்சிருக்காங்க. அவங்களுக்காக ஒரு கட்டுப்பாடு வச்சிருக்காங்க. ஒருத்தர் கஷ்டப்படும் போது இதை செய்கிறது நல்லது என்பதே அவருடைய முன்னோருடைய பாரம்பரியத்தை அவர்கள் நன்கு அறிந்து அதை செய்வதனால் வரும் பலனை அவர்கள் அனுபவித்ததுனால அவர்கள் இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்காங்க. அது மாத்திரம் கிடையாது, அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு. ரோமர் 2:15 அவருடைய மனசாட்சியும் கூட சாட்சி இடுகிறதுனாலும் குற்றம் உண்டு குற்றம் இல்லை என்று அவருடைய சிந்தனைகள் ஒன்றை ஒன்று தீர்க்கப்படுகினாலும் நியாயம் பிரமாணத்திற்கேற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்குது என்று காண்கிறார்கள். அவங்களுக்கு வேதத்தை குறித்து இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு வாசித்து அவருடைய ஹோலி ஸ்பிரிட்டை குறித்து அதை அனுபவித்து பெற்றுக்கொண்ட ஒரு சுபாவம் கிடையாது. அவர்கள் இருதயத்திற்குள்ளாக எழுதி வைத்திருக்கிறார்கள். இந்த கிரியை செய்கிறது நல்லது, அது நம்மையும் நம்முடைய சந்ததியும் பாதுகாக்கும் என்பதை அவர்கள் நன்கு அறிந்திருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். இது மாத்திரம் கிடையாது, அந்த காலகட்டத்துல என்ன பிரச்சனை பயங்கரமா போயிட்டு இருந்ததுன்னு கேட்டீங்க அப்படின்னா, பேதுருவும் ரட்சிக்கப்பட்ட மற்ற சீசர்கள்னா அவங்களுக்குள்ள ஒரு இருந்த என்னன்னு கேட்டீங்கன்னா, யூதர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்ல வேண்டும், அவர்தான் மேசியான்னு சொல்ல வேணும். விருத்த சேதனம் உள்ள இவர்களுக்கு தான் நம்ம சொல்லணும், விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு நம்ம சொல்லக்கூடாது. இன்னைக்கு வரைக்கும் இந்த விருத்த சேதத்தை இஸ்லாமியர்கள் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்ம விருத்த சேதனம் குறித்து அநேக காரியங்களை தியானிச்சோம். அப்ப இந்த விருத்த சேதனத்தை குறித்துதான் பவுலுக்கு ஒரு வெளிப்பாடு உண்டாகிறது. உள்ளத்திலே யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷனால அல்ல, தேவனால உண்டாயிருக்கு. நான் இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்கிட்டேன், நான் விருத்த சேதனம் பண்ணல, நான் பரலோகத்துக்கு போக மாட்டேன்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. அவர் ரொம்ப தெளிவா மாம்சத்துல விருத்த சேதனம் வேண்டாங்க. ஒரு ஆண் தன்னுடைய மாம்சத்துல தன்னுடைய உறுப்பை விருத்த சேதனம் செஞ்சதுனால அவன் இஸ்லாத்திற்கு போகலாம். நான் விருத்த சேதனம் வந்துட்டேன் அதனால நான் இந்த மதத்தை சேர்ந்தேன்னு சொல்லிக்கலாம். ஆனா அதெல்லாம் கர்த்தர் விரும்பல. அவர் விரும்புகிற விருத்த சேதனம் உங்கள் இருதயத்திற்குள்ள இருக்கணும். உங்கள் இருதயம் சுத்திகரிக்கப்பட்டதா இருக்கணும். இயேசுடைய அன்பை வெளிப்படுத்துகிறதா இருக்க வேண்டும். இயேசுடைய சித்தத்தை செய்கிறதா இருக்க வேண்டும். அவரை குறித்து சாட்சி சொல்லுகிறதா இருக்கணும். அதைத்தான் விருத்த சேதனம். இருதயத்துல விருத்த சேதனை நீங்க செய்யணும். மாம்சத்துல விருத்த சேதனம் பரலோகம் போக முடியாதுங்கிறத அழுத்தம் திருத்தமாய் ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 29 தெளிவும் திஷ்டாந்தமாய் தேவ ஞானம் பெற்றவனாய் பவுல் எழுதுகிறார். கிரியை செய்யறதுனால போக முடியாது, நான் நல்லது செஞ்சுட்டேங்கனால போக முடியாது. அப்படின்னா தான் என் பெரிய பெரிய பணக்காரன் என்ன பண்ணுவான், பெரிய பெரிய ஆர்ஃபனேஜை கட்டி அனாதாசிரமங்களை கட்டி அவ்வளோத்தையும் நல்ல சப்போர்ட் பண்ணி நான் இவ்வளவு வேத ரெடி பண்ணிட்டப்பா நான் ஜெத்தா பரலோகத்துக்கு போயிருன்னு சொல்லிட்டு அவன் அந்த ஒரு ட்ரீம்ல இருந்துடலாமே, அந்த ஒரு ஃபியூச்சர் பிளான்ல எல்லாரும் போயிருவானே. ஸ்தோத்திரம். அதை செஞ்சதுக்கு பலன் இங்கே கிடைச்சிருந்தா வேதம் சொல்லுது. ரொம்ப 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் சொல்லுது, விருத்த சேதனம் உள்ளவர்களை விசுவாசத்தினாலும் விருத்த சேதனம் இல்லாதவர்களை விசுவாசத்தின் மூலமாயும் நீதிமான்களாக்குகிற தேவன் ஒருவரே. There is
only one God. அவர் என்ன பண்றாருன்னா, ஒருத்தர் விருத்த சேதனம் பண்ணிட்டு விசுவாசிச்சனாலும் பரலோகத்துக்கு போவான். விருத்த சேதனம் பண்ணாம விசுவாசித்தாலும் அவனுக்கு பரலோகத்துக்கு போலாம். எதன் மூலமாய் அவர்கள் பரலோகத்துக்கு போறாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை, பிதாவை, பரிசுத்த ஆவியானவர், இந்த திரியேக தேவன், இவர்கள் இந்த மூவரும் ஒருவராய் இருக்கிறார்கள். இந்த மூவரும் ஒருவராய் இருக்கிற இந்த பரிசுத்த தேவனை, இந்த நீங்க அரபுகளை சொன்னா அல்லான்னு சொல்லுவாங்க, நம்ம தமிழ்ல சொன்னா கர்த்தர்னு சொல்லுவோம், இங்கிலீஷ்ல சொன்னா காட்னு சொல்லுவாங்க. அவர் ஒருவரை விசுவாசித்தால் மாத்திரம்தான் பரலோகம் நிச்சயம். இந்த விசுவாசம் தாங்க நம்ம நீதிமானாக்குகிறது. இந்த விசுவாசம் தான் நம்முடைய ஆத்மாவை என்ன பண்ணுதா, பலப்பட வைக்கி. இந்த விசுவாசம் தான் அல்லேலூயா ரோமர்கள் புஸ்தகத்துல பவுல் ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பார். 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரத்துல, நிர்வாணமோ, வறுமையோ, நாச மோசமோ, கஷ்டமோ, உபத்திரவமோ, வியாகுலமோ எது என் தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்க கூடும்? உயர்வானாலும் தாழ்வானாலும் வருங்காரியங்களானாலும் நிகழ்காரியங்களானாலும் எதுவா இருந்தாலும் என் தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்க முடியாது என்கிற ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை. விசுவாசம்னா ஃபெய்த் தான், நம்பிக்கை தான், ட்ரஸ்ட் தான். காணப்படாத ஒரு காரியத்தை குறித்து எனக்கு கர்த்தர் செய்வார், கர்த்தர் இதை எனக்கு நிறைவேற்றுவார் சொல்லி இருக்கிறார். தேவ பிள்ளைகள் மூலமாக தீர்க்க தரிசனமா எனக்கு வார்த்தை வந்திருக்கிறது, அதை நான் விசுவாசிக்கிறேன் என்கிற ஒரு விசுவாசம் வந்தாதான் காரியம் நடக்கும். If the starting is strong, you are going to taste the fruit. நீங்கள் நடுகிற கனிகள் நம்பிக்கை, அந்த விசுவாசம் ஆளுன்றி, அந்த விசுவாசம் என்கிற ஒரு ஆணிவே தேவன் மேல் பற்றுதலாய் போனாதான் நீங்கள் நீர்களை உரிந்து, நீங்கள் காட்டாலும் மழையானாலும் உபத்திரவமானாலும் எது வந்து சேதப்படுத்தினாலும் நீங்கள் வைக்கிற விசுவாசம் என்கிற வேர் என்னன்னா தேவன் மேல பற்றுதலா போகும்போது வெளி உலகமா இருக்கிற சுத்தி வீசுகிற உலகத்தின் காரியங்கள், உலகத்தின் சூழ்நிலைகள், உலகத்தின் உபத்திரவங்கள் எது உங்களை வந்து மோதினாலும் உங்களை அசைக்க முடியாது. கண் மலையின் மேல் கட்டப்பட்ட ஒரு வீடா இருப்பீர்கள். எந்த ஒரு காரியமும், எந்த ஒரு சூழ்நிலையும், எதுவும் தேவன் மேல் வைத்திருக்கிற பற்ற நீக்காம இருந்துச்சுன்னா, ஹல்லேலூயா, நீங்கள் தேவனுக்காய் கனி கொடுக்கும்படியாக கர்த்தர் உங்களையும் உங்கள் சந்ததியும் எழுப்பிக் கொண்டே இருப்பார். தாவீது நிமித்தமாய், உன் சந்ததியில ஒருவன் ராஜாவா இல்லாமல் போக மாட்டான் என்பதை வாக்கு தத்தம் செய்தார். அவருக்கு பின்னாக வந்த சாலமோன் 300 மனைவி 700 கொண்டாட்டி அவன் என்ன பண்ணானா, தன்னுடைய மனைவிகள் நிமித்தம் வழி விலகி போகிற வேளையிலும் அவன் தாவீதுக்கு வாக்கும் பண்ணினதை தேவன் நிறைவேற்றி செய்து கொண்டே இருந்தார். அப்படிப்பட்ட தேவன் நமக்கு உண்டு. ஒருத்தர் ஒரு குடும்பத்துல நீதிமான் ஆக்கப்பட்டார்கள், ஒருத்தர் ஒரு குடும்பத்துல இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்கன்னா அந்த குடும்பம் முழுவதையும் அவருடைய சந்ததியும் கர்த்தர் புறம்பே தள்ளுகிறதில்லை, அவர்களை மென்மேலும் வளரச் செய்வார். விருத்த சேதனா விசுவாசத்தினால நமக்கு விருத்த சேதனம். இந்த விசுவாசம் நம்ம இருதயத்துக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஹல்லேலூயா. ரோமர் 3:23 சொல்றாரு, 23-24 எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி, ஹல்லேலூயா, for all have sinned and come short of the glory of God. தேவ மகிமையை இழந்து போயிட்டோம். நம்முடைய முற்பிதாக்கள், ஹல்லேலூயா, ஆதாம் எப்பொழுது தன்னுடைய மனைவியினுடைய சொல்லை கேட்டு சர்ப்பத்தினால் வஞ்சிக்கப்பட்ட ஏவாள் அந்த கனிகளை பெற்றாலோ புசித்தாலோ அப்பமே பாவம் தொடங்கி விட்டது. பாவம் நம்மளை பின்பற்ற ஆரம்பிச்சு விட்டது. பாவம் நம்மளை உபத்திரவத்துக்குள்ளதாக கொண்டு போக ஆரம்பிச்சிச்சு. பாவம் என்ன பண்ணுச்சுன்னா, ஒரு குளிர்ந்த வேளைகளிலே தேவன் இறங்கி ஆதாமோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்து அவருடைய பிரசன்ஸ பெற்றுக் கொண்டிருந்த அந்த ஒரு அனுபவம், தேவ சந்நிதியில ஒரு கவலை இல்லாம, ஒரு கஷ்டமும் இல்லாம, பழங்களை சாப்பிட்டு கொண்டு தாங்கள் நிர்வாணமா இருக்கிறோம் என்கிற ஒரு உணர்வு இல்லாம, தேவனோடு கூட எப்படி ஃப்ரெண்டோட எப்படி நம்ம ஒரு கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொண்டிருக்க கேட்டுக்கொண்டிருக்கோமோ, இது மாதிரி ஒரு பிரசன்ஸ், அந்த ஹோலினஸ் இழந்துட்டான். பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி, தேவனுக்குரிய மகிமை அவன் முகத்துல இருந்திருக்கு. தேவனுக்குரிய ஒரு விஷயங்கள் ஆதாமையும் ஏவாளையும் சுத்தி ஒரு பிரசன்ஸ், ஹோலி ஸ்பிரிட் இருந்துகிட்டே இருந்திருக்கு. அந்த மகிமையை இழந்து போயிட்டாங்க. ஆனாலும் மகிமை இழந்த போதிலும் அவர் அப்படியே விடுகிற தேவன் அல்ல. ரோமர் 3:24 சொல்றது, இலவசமாய் அப்படியே கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவுக்குள் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள்.
எந்த ஒரு மனுஷன், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ரோமர் 5ஆம் அதிகாரம் 5, 6, 7, 8 இந்த 3 நான் வாசிச்சிருந்தேன். கர்த்தர் இந்த இடத்துல சொல்றதுனால நான் வாசிச்சிருந்தேன். இதை நாங்க மென்ஷன் பண்ணல. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. தேவனை நம்பிட்டோம், இயேசு கிறிஸ்துவை நம்பி கிட்ட வந்துட்டோம்னா அவர் மேல் வைத்த நம்பிக்கை நம்மளை எப்பவுமே வெட்கப்படுத்தாது. கர்த்தர் சிலருக்காய் தெளிவும் திஷ்டாந்தமா சொல்லுகிறார், நீங்க அவரை நம்பினதுனால எந்த மனுஷன் முன்னாடியும் எந்த குடும்பத்தில் இருக்கிற யாரு முன்னாடியும் உங்களை நான் வெட்கப்பட்டு போகவே செய்ய மாட்டேன். ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சிலர் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள், கர்த்தர் தரிசனத்தை காண்கிறார், என் தலைக்கு மேல அவ்வளவு பாரம், இந்த காரியத்தை எப்படி நடத்துனே எனக்கு தெரியல, என் சுமை ரொம்ப பாரமா இருக்கு, நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன், ஆனாலும் இந்த பாரத்திலிருந்து யார் எங்களை நீக்குவார்கள் என்று நீங்கள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற வேளையிலே தேவ கரம் உன் பாரங்கள் எல்லாம் அவர் கைகளிலே எடுத்துக்கொண்டு உன்னை லகுவாய், ஓ உன் காரியத்தை சுமூட்டாய், ஓ ஒரு பலவீனத்தை நீங்கி ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். பெற்று சகோதரா, பெற்று ஒரு சகோதரி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை நம்பின எந்த மனுஷனும் வெட்கப்பட்டு போனதா சரித்திரம் எழுதப்படவே இல்லை. ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, பவுல் ரொம்ப தெளிவா சொல்கிறார். ரோமருக்கு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, அன்றியும் நாம் பலனற்றவர்களா இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். இயேசு எதற்காக மரித்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அக்கிரமக்காரருக்காக மரித்தார். அந்த அக்கிரமக்காரர் யாருப்பா? நம்ம தான், வேற யாரு? இன்னைக்கு அநேகர் வேதத்தை எடுத்து நாங்க ஹோலிங்கிறாங்க. மனுஷனாய் பிறந்த ஒவ்வொருவனும் பாவத்தினால் உற்பத்தியானால் பாவத்தினால் கர்ப்பம் தரித்து பாவம் பெருகின போது, ஸ்தோத்திரம், அந்த வசனத்தை தியானிச்சு பாருங்க, அது கற்புவித்து குழந்தையை பிறப்பித்துன்னு போட்டிருக்கும். தாயின் வயிற்றில உருவாகிற எல்லா மனுஷனும் பாவம் தான். பாவம் செய்யாத மனுஷன் இயேசு கிறிஸ்துவை தவிர வேற யாருமே கிடையாது. ஆனால் அந்த அக்கிரமத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாக அவர் மரித்தார். அது மாத்திரம் கிடையாது. ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 5, 7, 8 ரொம்ப தெளிவா சொல்லுவார் பவுல், ஒரு நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது. ஒருத்தன் நல்லது பண்ணிட்டா இவனை கொல்ல வராங்கன்னு சொல்லிட்டுனா அவனோட பாடி கார்டு குறுக்க விழுந்து ஏதாவது சாவான். இன்னைக்கு கூட பாத்துருக்கீங்க, அந்த பகல்காம் தாக்குதல்ல ஒரு குதிரை யோட்டி ஒரு இஸ்லாமிய சகோதரர் என்ன பண்றான்னா, மற்ற மனுஷர் அந்த ஒரு மனுஷன் தான் அந்த குடும்பத்துல வருமானம் ஈட்டக்கூடியவர், அந்த மனுஷனை என்ன பண்ணார்னா மத்த மனுஷர்கள் சாகக்கூடாது தன்னுடைய உயிரை இழந்தார். அது ரொம்ப அரிது. அங்க நிறைய இஸ்லாமியர்கள் இருந்திருக்காங்க, நிறைய மனுஷர்கள் இருந்தாங்க, அவங்களுக்கு எல்லாமே தெரியும் நடக்க போகிற இன்சிடென்ட். ஆனால் அவர்கள் யாரும் முன் வரல. யாராவது ஒருத்தர் தான் முன் வந்து ரொம்ப அரிதா மறிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காரு. நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவர் மறிக்க துணிவான். ஆனா இயேசு கிறிஸ்து எதற்காக மரித்தார்னு கேட்டீங்கன்னா, ரோமர் 5:8 பவுல் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறார், நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே, ஹல்லேலூயா, தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். இயேசு கிறிஸ்துவானவர் ஒருத்தருக்காக மரிக்கல, பாவம் செய்த எல்லா மனுஷனுக்காகவும் எல்லா மனுஷிகளுக்காகவும் அவர்கள் ரட்சிக்கும்படியாக அவர் தம்மேல் வைத்திருந்த நம்ம மேல வச்சிருந்த அன்பை வெளிப்படுத்தும்படியாக எந்த குத்தமும் செய்யல. இயேசு கிறிஸ்துவான சிலுவையில போறதுக்கு என்னங்க காரணம்? அவர் திருடிட்டாரா? இல்ல. கொலை பண்ணிட்டாரா? இல்ல. அவர் அநேக நோய்களை குணமாக்கினார், அநேக பிசாசு பிடித்தவர்களை விரட்டினார். பொறாமையினாலதான் அவரை சிலுவையில் ஆகிறாங்க. நம்ம பாவியா இருக்கிறதுனாலதான் நம்முடைய பாவங்களை போக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவனுடைய சொந்த சரீரத்தையும் கொடுத்து ரத்தத்தையும் கொடுத்து அவருடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தினால நம்ம இலவசமா அவருடைய கிருபையினால கிறிஸ்து இயேசுல மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறோம். இப்ப நம்ம பாவி கிடையாது, என் பாவம் எல்லாம் போயிருச்சு, இயேசு எனக்காக சிலுவையில் மரித்து அவருடைய சொந்த ரத்தத்தினால என்னை மீட்டுக் கொள்கிறார் என்பதை பவுல் ஆணித்தரமா எழுதியிருக்கிறார். ஹல்லேலூயா.
ரோமர் 4:1 சொல்லப்பட்டிருக்கு. அப்படியானால் நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் மாம்சத்தின்படி எண்ணத்தை கண்டடைந்தான் என்று சொல்வோம். ஆபிரகாம் அவருடைய கிரியையினால் நீதிமானாக்கப்படலைங்க. வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது. ஏன்னா நம்ம முன்னாடி சொல்லிட்டோம், கெமாலியல் அந்த காலத்துல சொல்லணும்னா ஒரு பெரிய ஞானம் படைத்தவர்கள், வேதத்தை நன்கு அறிந்தவர்கள், வேதத்தினுடைய புதை பொருள்களை ஆவியானவர் மூலமாகவும் தங்களுடைய கல்வி ஞானத்தினாலும் அதை ஆராய்ச்சி செய்து கண்டுபிடித்த ஒரு மனுஷன் தான் இந்த கெமாலியல் ரேங்குக்கு போவாங்க. அந்த கெமாலியலுக்கு கீழே இருந்து படிச்சவன் தான் நம்மால பவுல். அவர் தான் சொல்றாரு, ஆபிரகாம் கிரியைகளினாலே நீதிமானாக்கப்பட்டானாகில் மேன்மை பாராட்ட அவனுக்கு ஏது உண்டு. அவன் நல்ல தான தர்மம் பண்ணி, நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணி, நிறைய பேரை சப்போர்ட் பண்ணி, இதெல்லாம் செஞ்சு அவன் நீதிமானாக்கப்பட்டிருந்தா அவனுக்கு ஒரு பெருமை இருக்கும். நான் இதை செஞ்சேன், அதனால நீதிமான் ஆயிட்டு. அதனால அவன் நீதிமான் ஆகல. ஆகிலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட ஏதுவில்லை. வேத வாக்கியம் என்ன சொல்லுது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. ரோமர் 4:3. இன்னைக்கு நமக்கு நீதி எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டான். ஆனால் இன்று இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் தேவ பிள்ளைகளே, நம்ம விசுவாசத்தை தாண்டினா அதற்கு மேலான ஒரு 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 பெனிஃபிட், அவருடைய ரத்தம், அவருடைய உயிர் சிலுவை குருசிஃபைட், அதனால நம்ம நீதிமானாக்கப்பட்டிருக்கோம். அவருடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தினால நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம். அவர் தன்னுடைய சொந்த ஜீவனையும் கொடுத்து பாவிகளா இருக்கிற நம்ம அவர் ரட்சித்துக்கிறார். அந்த ரட்சிப்பை நாம் பெருக செய்யும்படியாக அந்த விசுவாசம் நமக்கு இன்று தேவைப்படுகிறது. அல்லேலூயா. ஒருத்தன் நல்லது செஞ்சுட்டான்னா வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, ரோமர் 4:4. That's a fancy number. நம்ம அடுத்தடுத்து நிறைய காரியங்களை பார்க்கிறோம். ஃபேன்சி நம்பர்ஸ் கேட்டீங்க அப்படின்னா 24 அந்த மாதிரி ஃபேன்சி நம்பர். அதே மாதிரி நீங்க எரேமியா எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது அறியாது மெட்டாதுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று எரேமியா தீர்க்கதரிசிக்கு இயேசு கிறிஸ்துவான ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிற இடம் எதுக்குன்னு தெரியல, வந்திருக்க சிலருக்காய் அந்த வார்த்தை வருகிறது. ஓ ஹல்லேலூயா, பெற்றுக்கொள், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்கிற ஒரு வாக்குத்தத்த வார்த்தை எரேமியாவுக்கு எந்த சூழ்நிலையில உண்டாச்சுன்னா, தேவ பிள்ளையே உங்களுக்காய் வருகிறது. எனக்கு இவ்வளவு கஷ்டம், இவ்வளவு விஷயம், இந்த உபத்திரமம், இந்த மன கஷ்டம், இந்த இதுல இருந்து யார் என்னை விடுதலை ஆக்குவா? இந்த குடுகைக்கு கர்த்தர் வார்த்தையை கேட்க முடியாது வந்திருக்கேன். அந்த வார்த்தை என்னை எப்படி உருவாக்க போகிறது என்று வந்திருக்கிற சிலருக்காய் வார்த்தை வருகிறது. எரேமியா அந்த வார்த்தையை இயேசு கிறிஸ்து கர்த்தர் இருந்து கேட்கும் போது அவன் எங்க உட்கார்ந்து இருந்தான்னு எரேமியாவுக்கு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1-2 வாசிச்சு பாருங்க. அவன் சிறைச்சாலையில இருந்தான். கர்த்தருடைய வார்த்தைய, கர்த்தர் சொன்ன விஷயத்த ராஜா கிட்ட போய் எச்சரிப்பா சொல்லுகிற வேளையில, எப்பா இந்த மாதிரி போருக்காக நேபுகாத்நேச்சாரின் படையர் கல்தேயர்கள் உன்னை யுத்தம் செய்து கொள்ளும்படியா அங்கிருந்து புறப்பட்டு வந்துகிட்டு இருக்கான், உன்னை கர்த்தர் அவன் கையில ஒப்பு கொடுத்துட்டாரு, ஒழுங்கா போய் சரணடைஞ்சனா நீ தப்பிப்பேன்னு சொல்றான். தேவ மனுஷன் பயப்பட மாட்டாங்க. ஆல்ரெடி இப்படி சொல்லும் போது ஜெயிலுக்குள்ள போடுறாங்க, கிணத்துக்குள்ள போடுறாங்க, அங்க போடுறாங்க, எத்தனை தடவை போட்டாலும் கர்த்தர் சொன்னதை நாங்க சொல்லிட்டு தான் இருக்கோம். நீர் என்னை துண்டித்து போட்டாலும் உடைய வார்த்தையை, பிசாசியங்களை துண்டித்து போட்டாலும் உடைய வார்த்தையை எங்கள் பிரசங்கம் பண்ணுவது, சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காகவே நீங்களும் நானும் உருவாக்கப்பட்டோம். இந்த உலகத்தின் வாழ்க்கை ஒரு டெம்பரவரி வாழ்க்கை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவன் சிறைச்சாலையில் இருக்கிறான். கர்த்தர் சொன்ன வார்த்தையை சொன்னது நிமித்தமாக அவன் சிறைச்சாலையில் இருக்கும் போதுதான் கர்த்தருடைய வார்த்தை 2ஆம் தரமா அவனுக்கு உண்டாகுதுன்னு எரேமியா எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது. 2ஆம் தரம் உருவாக்கிட்டு தான் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன். You don't know what going to happen in your future. ஓ ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில என்ன நடக்கும்னு எனக்கு எதுவுமே தெரியல. ஹல்லேலூயா. மத்தளத்துக்கு 2 பக்கம் அடி மாறி சில மனுஷன் இந்த வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருந்து எப்படின்னா, நின்னுகிட்டு இந்த சைடு ஒரு சைடுல இருந்து அடி வருது, அந்த சைடு இன்னொரு சைடு. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். யாருன்னு சொல்ல விரும்பல. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். 2 பக்கமும் அடி, 2 பக்கம் ஊத்துறோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார்,
2 பக்கம் உபத்திரவத்தை பார்க்காத. உன்னை குறித்து நான் வைத்திருக்கிற திட்டம் பெரிதா இருக்கிறது. உன்னை கொண்டு நான் செய்யும் காரியமும் பெரிதா இருக்கும். உன் பின்புலமா என் அக்கினியும் என் கந்தகமும் ஓ ஹalleluya உன்னை தொடாதபடியா முற்றிலும் வேலை எடுத்து பாதுகாப்பேன் என்கிற ஒரு தரிசனத்தை காண்பிக்கிறார். ஹalleluya. ஒரு பாடல், அருமையான பாடலை கர்த்தர் கொடுக்கிற அந்த சகோதரருக்காக. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார், உன்னை கைவிடவே மாட்டார். எழுதி வைத்துக்கொள். உன் விசுவாசம் பெருகும்படியாக உன் தலைகளை உயர்த்தி பெற்றுக்கொள். எவர்கள் அடைத்தாலும், எவர்கள் உனக்கு எதிராக வந்தாலும் அனைத்தையும் நொறுக்கும்படியாக உன் தேவன் வல்லவராயிருக்கிறார். நீங்கள் விசுவாசிக்கிற தேவன் ஓ ஹalleluya சர்வ சேனைகளையும் சர்வத்தையும் உண்டாக்கிறவர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஓ தட்டைகளை உடைக்கிறவர் உனக்கு முன்பாக கடந்து போகிறார். இதோ ஒரு பெரு வெள்ளத்தின் இரைச்சல் ஓ உனக்காக கேட்கப்படுகிறது. ஓ ஹalleluya தட்டைகளை உடைக்கும்படியாக காரியத்தை கர்த்தர் நடக்கிறார். ஓ காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். விசுவாசத்தை பெற்றுக்கொள் சகோதரா. ஒருத்தன் நல்ல ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 4:5 சொல்லிருக்கு, கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும். கிருபை என்னன்னா, கிருபையினாலதான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம். இயேசு கிறிஸ்து தன் சிலுவையில மறைத்து அவருடைய சொந்த ரத்தத்தினால, அவருடைய விலையேறப்பட்ட ரத்தத்தினால, அவருடைய கிருபையினால நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம். தவிர நான் ரெகுலரா சர்ச்சுக்கு போறேன், I was attending this kind of prayer meeting, I was supporting this kind of ministries, I was supporting this kind of organizations, நான் இதெல்லாம் செய்யறதுனால இந்த கிரியையினால நம்ம நீதிமான் ஆக்கப்படல. அதெல்லாம் செஞ்சனா அது கடன் என்று போடும். அந்த கடனை கர்த்தர் திரும்ப இங்கே கொடுத்துருவா. இதை கொண்டுட்டு பரலோகத்துக்கு போக முடியாதுங்க. வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது. கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும். நீ செஞ்சதை ரெட்டனத்திலே கர்த்தர் இங்கே கொடுத்துருவா. The deal was closed. நான் ஒரு மிஷினரியை தாங்குறேன், ஓகே தாங்கிட்டேன். என்னுடைய ஊழியத்தை செய்யக்கூடிய ஒரு மனுஷனுக்கு நீ ஒரு 5000 அனுப்பிட்ட, இந்த வச்சுக்க ஒரு 50000. Chapter is closed. இதை வைத்துக்கிட்டு பரலோகத்துக்கு போவங்கிற ஒரு தவறான புரிதலோடு கூட நம்ம தேவனை பற்றிக் கொள்ள கூடாது. ஹல்லேலூயா. ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமான்கிற இடத்தில் விசுவாசம் வைக்கிறவனா இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனை நீதியாக எண்ணப்படும். ஹல்லேலூயா. வசனத்தை பாருங்க, எவ்வளவு கிளியர் கட்டா சொல்றாரு பாருங்க. நீ பாவம் பண்ணி என்னத்தை பண்ணாலும் கிரியை செய்யாம இருந்தா கூட பிரச்சனை கிடையாது. உன் நம்பிக்கை, உன் விசுவாசம், எனக்கா என் இயேசு கிறிஸ்து மரித்தார், அவர் பரலோகத்திலே பரிந்து பேசுகிறார் இருக்கிறார். அப்படிப்பட்ட அன்பை நான் என்னுடைய சகோதரர்களுக்கும் என்னுடைய உற்றாருக்கும் என்னுடைய உறவினர்களுக்கும் நான் சுவிசேஷமா அறிவிக்கும்படியாதான் வந்தேன். அதை நான் சொல்வதனால தான் பரலோகத்துக்கு போக முடியும். அவர் மேல் வைக்கிற நம்பிக்கை முக்கியம். அதை தாண்டி சுவிசேஷம் சொல்லாதிருந்தால் அவனுக்கு ஐயோ என்று வேதம் சொல்லுகிறது. நான் சுவிசேஷத்துக்காக ஒரு மிஷினரி வச்சிட்டேன், அவனுக்கு காசை கொடுத்துட்டேன், அவன் போய் சுவிசேஷம் சொல்லுவான். இது என்ன லாஜிக்? ஸ்தோத்திரம். கிரியை செய்யாம இருந்தா காணிக்க கொடுக்காம இருந்தா கூட பிரச்சனை கிடையாது. ஆனால் சுவிசேஷம் சொல்லணும், அது ரொம்ப கர்த்தருக்கு பிரியமான ஒரு விஷயம். ஒரு சின்ன வார்த்தை தான், எப்ப நீ அங்க வந்து பாரு. ஹல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி உண்டு, அனிதா சிஸ்டர். அநேக காரியங்களை குறித்து பேசிக்கிட்டு இருக்க வேலையில, டேவிட் அந்த ஒரு பிரேயர் மீட்டிங் நடக்கு டேவிட், நீங்க அங்க வந்துடுறேன், வந்து ஒரு தடவை ஜாயின் பண்ண, உனக்கு விசா ரெடி ஆயிரும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படியாக்கா, சரிக்கா, ஸ்தோத்திரக்கா. ஜாயின் பண்ணோம், உடனே கீழாகும், உடனே வழி திறக்கும், வந்துட்டோம் பாருங்க. அது உலக பொருளாதாரத்தை தாண்டி கிடையாது. நான் நம்பி அந்த கூடுகைக்கு கர்த்தர் எனக்கு இதையாய் செய்வார்னு விசுவாசத்து நிமித்தமாய் போறதுனால அந்த மனுஷன் ஜெபிக்கும் போது நான் நம்புற விசுவாசம் அந்த இடத்துல கிரியை செஞ்சிருச்சு. இந்த கூடைக்கு வந்திருக்கிற நீங்க, கர்த்தர் எனக்கு எதையாக செய்வார், கர்த்தர் என் வாழ்க்கையை மாற்றுவார், என் இருதயத்தை திருப்புவார், என் தேவைகள் மாறும்னு நீங்கள் விசுவாசித்து வந்ததுனால கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வருகிறது. உங்கள் விசுவாசத்தின் நிமித்தமாக அந்த காரியம் அப்படி ஆக போகிறது. இட்ஸ் நாட் ஃபார் மை செல்ஃப், இது தேவத்தினால வர்றது. ஐ அம் ஆல்சோ தி சின்ஃபுல் பர்சன். இந்த உலகத்தை படைத்த அனைவரும் பாவிகளா இருக்கிறோம். அவருடைய கிருபையினால, அவருடைய விலையேறப்பட்ட ரத்தத்தினால இந்த பாவ சரீரத்திலிருந்து யார் என்னை தப்புவிப்பார்னு சொல்லிட்டு அவள் கேட்பார்.
அவருடைய கிருபை தப்பு வைக்கும். அவர் மேல் வைத்திருக்க விசுவாசம் நம்மளை தப்பு வைக்கும். ரோமர் 4:6 சொல்லப்படுகிறது, அந்தபடி கிரியைகள் இல்லாமல் தேவனாலே நீதிமான் எண்ணப்படுகிற மனுஷனுடைய பாக்கியத்தை காண்பிக்கும் பொருட்டு. நான் மத்த மனுஷனுக்கு உதவி பண்ணல, என்கிட்ட காசு தேவைக்கு அதிகமா இல்ல, என் வருமானம் என் குடும்பத்தையும் என்னுடைய விஷயத்தையும் பார்க்கிறதுக்கே சரியா இருக்குது, இதை நான் செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனா எனக்கு போதிய விஷயம் இல்லைன்னு கேட்டீங்கன்னா, வசனம் ரொம்ப சொல்ல, கிரியைகள் இல்லாமல் தேவனாலே நீதிமானாக்கப்படுகிற மனுஷனுடைய பாக்கியத்தை காண்பிக்கும் பொருட்டு. If we are believing the Jesus Christ, அது மாத்திரம் போதும். இயேசு கிறிஸ்துவை பார்த்து இயேசு கிறிஸ்துவை குறித்து சுவிசேஷம் சொல்றது மாத்திரம் போதும். அதற்கான கிடைக்கிற பலன் என்னன்னு சொல்லிட்டு தாவீது முன்னாடியே சொல்லியிருக்காரு சொல்லிட்டு பவுல் இந்த இடத்துல எழுதுறார். ரோமர் 4:7-8, எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவருடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள், எவருடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லியிருக்கிறான். எதற்காக கர்த்தருடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் நம்ம விஷயத்தையும் மூடினார் கேட்டீங்கன்னா, நாம் நம்புகிற விசுவாசம். எனக்கா இயேசு கிறிஸ்து மரித்தார், பிதாவிடத்துல இருக்கிறார், அவர் ராஜாதி ராஜாவை வரப்போகிறார், அவர் வரும் வரக்குள்ளதாக என்னை சுற்றி இருக்கிற அநேகர் நரகத்திற்குள்ளதாக போய் வேதனைப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் பெற்ற அந்த சமாதானம், நான் பெற்ற அந்த சாக்கியம், நான் பெற்ற அந்த சந்தோஷத்தை மற்றவர்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு வைராக்கியத்தோடு உலகத்துல எந்தெந்த காரியத்துக்கோ வைராக்கியம் வைக்கிறோம். அவ என் கல்யாணத்துக்கு வரல, அதனால அவன்கிட்ட பேசவே மாட்டேன், அவன் எனக்கு இதை செய்யல, அதனால அவன்கிட்ட வேண்டாம் வச்சுக்க மாட்டேன். அது அசுசியமான வைராக்கியம், அது கேவலமான ஒரு வைராக்கியம். நம் வைராக்கியம் எதை குறித்திருக்கும்னா, ராஜாதி ராஜா வரப்போகிறார், அவரை பற்றி சொல்லுகிற காரியத்துல இருக்க வேண்டும். ரோமர் 4:13 சொல்லியிருக்கு, அன்றியும் உலகத்தை சுகந்தரிப்பான் என்கிற வாக்கு தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாய பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. அவனுக்கு இயேசு கிறிஸ்துவ பிதா நீ வஸ்து அவன் என்ன தொழில் செஞ்சுட்டு இருந்தான் ஆபிரகாம், சிலைகளை செய்து விற்கக்கூடிய ஒரு தொழிலுங்க. இந்த சிலையை கூப்பிட்டு வாங்கிட்டு போய் என்ன பண்ணுவானா, அவன் சாமியை வச்சு கும்பிடுவாங்க, அதனால நல்ல வருமானம். பாபிலோன் தேசத்துல ஆபிரகாமுடைய சந்ததி நல்ல செழிப்பா வாழ்ந்துகிட்டு இருக்கு. இந்த சிலைகளை செய்து வித்ததுனால அவனுக்கு தேவைக்கு அதிகமான வருமானம், அடுத்தடுத்த ஆர்டர், சொபாஸ்டிகேட்டட் லைஃப். அந்த இடத்துல இருந்தா கர்த்தர் ஆபிரகாமை வேறு பிரிக்கிறார். நீ உன் இன ஜன பந்துக்களை விட்டுட்டு இந்த முட்டா பயில திருத்த முடியாது, இந்த சிலையை செஞ்சு அதை கும்பிடுறவனும் காது கேட்கறவனும் கண்ணு கேட்காத மாதிரி அத மாதிரியே அவனும் இருப்பான். நீ உன் சொந்தக்காரன்னு சொல்லாத, அவன் கேட்க மாட்டான். அதனால நீ விட்டுட்டு நான் காண்பிக்க தேசத்துக்கு போ, அங்க நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்கிற ஒரு வாக்கு தத்தத்தை கர்த்தர் கொடுக்கும் போது ஆபிரகாமும் விசுவாசிச்சான். அது அவனுக்கு நீதியா எண்ணப்பட்டுச்சு. ஆனால் அப்படிப்பட்ட ஆபிரகாமும் என்ன பண்ணான்னா, தன் சகோதரனுடைய மகனாகிய லோத்தை கூட்டிட்டு போயிட்டான். சில இடத்துல கர்த்தர் சில விஷயத்தை விடுன்னு சொல்லும் போது விட்டுறணும், விடாம கூட்டு போனோம் கடைசி வரைக்கும் ஏழ்றதான் ஸ்தோத்திரம். இவன் லோத்த கூட்டு போனதான் சோதம் குமாராவுக்கு போறான். அங்க இருந்து வெளியில அந்த குடும்பம், அவனுடைய மனைவி அழிக்கப்பட்டு அவனுடைய மகள்கள் 2 பேரும் தன்னுடைய தகப்பனோடு தவறான உறவு செஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த மோபிய அம்மோனிய புத்திரர்கள் வருகிறாங்க. இவர்கள் கடைசி வரைக்கும் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஒரு கஷ்டத்தை குடிச்சுக்கிட்டே இருக்காங்க. கர்த்தர் சொன்ன வார்த்தை வா என்னங்க ஆபிரகாமுக்கு, எழுந்து போ, உன்னை நான் பெரிய ஜாதியாக்குனேன். அவன் என்ன பண்ணிட்டான், அண்ணன் பையன் இருக்கான்னு சொல்லிட்டு கூட்டு போனான். கூட்டு போற வேலையில அப்படியே என்ன சோதம் குமாரை அழிக்க போகும்போது கூட அப்பவும் ரெக்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். தேவதூர்களோட சாப்பாடை உண்டாக்கி கொடுத்துட்டு தயவு செஞ்சு விட்டுரும், அவன் பாவம் என் அண்ணன் பையன். கர்த்தருக்கு தெரியாத ஒரு விஷயமாங்க சில காரியங்களை, சில விஷயத்துல ஸ்தோத்திரம் கர்த்தர் சிலருக்காய் சொல்லுகிறார், இது வேண்டாம, இது கொஞ்சம் பார்த்து பண்ணலாமே. Sometimes we are giving advice to God. Hallelujah. சில மனுஷர்கள் வந்துறவங்க கர்த்தருக்கே அட்வைஸ் கொடுக்குறோம். எப்படி கொடுக்குறோம், இத கொஞ்சம் இப்படி பண்ணுவீங்களே, அப்படி பண்ணிருங்களேன். உருவாக்குனவருக்கு தெரியாதாங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது. ஸ்தோத்திரம். யாருக்கு சொல்றான்னு தெரியல. அட்வைஸ் நல்லதுதான், பிரேயர் நல்லதுதான், ஆனால் உந்தன் சித்தம் போல் செய்யுங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா ப்ராப்ளம் வராது. ஸ்தோத்திரம். அதை தாண்டி நம்மளா ஏதாவது போய் செஞ்சோம், அப்புறம் கடைசி வரைக்கும் இந்த ஆபிரகாமுடைய சந்ததியோட இந்த மோவாபி அம்மோனியோட சண்டை போட்டு இருக்காங்களே, அதை தாண்டி ஆபிரகாம் அப்படியும் புத்தி வராம
ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை நல்லா பாருங்க. ரோமர் 4:19-20-21 அவன் விசுவாசத்தினாலே பலவீனமா இருக்கையிலே, அவன் ஏறக்குறைய 100 வயதனா இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனையும், தன்னுடைய மனைவியோடு கூட ஒரு தொடர்புல இருக்க முடியாது, வயசாயிடுச்சு, கிழவன் ஆயிட்டான், தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். He is not thinking about God is not going to do these things. God is not gathering this kind of life for me. அப்படின்னு சொல்லிட்டு அவன் தன் எண்ணத்துக்குள்ளதாக தன் சிந்தனைய பிசாசு ஆட்கொள்ள முடியாதபடியா அதை அவன் யோசிக்கவே இல்லைங்க. 100 வயசு ஆகி போச்சு, என்னப்பா இவர் அழைச்சாரு, உனக்கு கடல் கடல் மண்ணாத்தனையா பெருக்க வைப்பாரு, ஆனா இதெல்லாம் செஞ்ச மாணிக்கே எனக்கு காரியம் ஆகலையே. ஸ்தோத்திரம். வந்திருக்கிற சில மனுஷனுடைய எண்ணம் எப்படி ஓடுதுன்னா, வார்த்தை வந்துருச்சு, தீர்க்க தரிசனம் வந்துருச்சு, ஆனா எனக்கு நடக்க மாட்டேங்குது. ஸ்தோத்திரம். ஆபிரகாம் என்ன பண்ணான்னு பாருங்க, நடக்கிறதுக்கு அவன் அந்த காரியம் ஈசாக்கு அவனுக்கு குமாரனாய் கொடுக்கப்பட்டதுக்கான ஒரு தரிசனம், ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் சொன்னார்னா செய்வார். அதை குறிச்சு நான் திங்க் பண்ணவே வேண்டாம். I have to hand over everything to God. கர்த்தர் எனக்கு சொன்ன வார்த்தையை குறித்து நான் அவரிடமே ஒப்படைக்கிறேன், அதை செய்ய என் தேவன் வல்லவரா இருக்கிறார் என்று அவன் விசுவாசித்தான். அவன் என்னவே இல்லைங்க, அவன் சரீரம் செத்து போச்சு, பொண்டாட்டியுடைய கற்பம் அடைக்கப்பட்டு போச்சு, அவளுக்குரிய ஒரு பெண்களுக்குரிய ஸ்திரீகளுக்குரிய வழிபாடு சாராளுக்கு நின்று போயிடுச்சுங்கிற விஷயத்த அவன் யோசிக்கவே இல்லை, திங்க் பண்ணவே இல்லை. என் தேவன் எனக்கு உரைத்தார், அதை எனக்கு செய்வார் என்கிற அவன் விசுவாசம் மாத்திரம் தான் வைத்திருந்தான். அந்த விசுவாசத்தையும் பிசாசு சில இடத்துல உடைச்சான். எப்படி உடைச்சான்? பொண்டாட்டியை தூண்டி விட்டான். யோ, எனக்கு நின்னு போச்சு, சும்மா லூஸ்தனமா கர்த்தர் செய்வாச்சு வேண்டாம், போ, என் வேலைக்காரி இருக்கு, ஆகா, அவருமா ஒரு குழந்தைய கொடு அப்படின்னு பொண்டாட்டி பேச்சை தட்ட முடியல. ஸ்தோத்திரம். நாளைய தினம் எனக்கும் திருமண நாள். ஸ்தோத்திரம். உங்க தனி ஜெபத்துல செபித்துக் கொள்ளுங்க. மனைவியுடைய சொற்கள் சில நேரத்துல, ஸ்தோத்திரம், சில காரியத்துல நாங்களும் பேசும்போது திரும்பி என் போனை வாங்கிட்டு எங்க அம்மாவே திட்டிடுவா. எப்படி திட்டுவானா, கொடுத்தோம்னா வச்சுக்கோங்க, சும்மா தோணத்தோணும் அப்படி இப்படிலாம் பிளான் பண்ணாதீங்கம்பா. அந்த இடத்துல காரியத்தை நம்ம அமைதியா தான் போக வேண்டியிருக்கு. ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒரு விஷயத்த அனுமதிப்பா, அது நல்ல விஷயமா இருந்தா ஏத்துக்கணும். ஆனால் இங்க சாராள் என்ன பண்ணா, எனக்கு ஸ்திரீகளுக்கான வழிபாடு நின்று போச்சு, சும்மா முட்டாத்தனமா கர்த்தர் தருவா அந்த ஆகாட்ட போய் சேரணும்னு இந்த முட்டா பேரும் விசுவாசத்தின் தகப்பன் தான் நம்ம ஆபிரகாம். ஆனாலும் மனைவியுடைய சொல்லுக்கு சில இடத்துல தேவையில்லாத ஒரு சொல்லுக்கு செத்தம் கொடுத்து அங்க போனதான் இன்ன வரைக்கும் இஸ்மவேல் சந்ததி இஸ்ரவேல் கூட போராடிக்கிட்டு இருக்கு. பாலஸ்தீன் அண்ட் இஸ்ரேல் வார் போயிட்டு இருக்கு. ஹமாஸ் அவங்களுக்கு விரோதமா போராடிட்டு இருக்காங்க. கேட்கிற விஷயத்துக்கு கேட்கும், கேட்க கூடாத விஷயத்துக்கு விட்டுறணும். பவுல் ரொம்ப தெளிவா சொல்லுகிறார். ரோமர் 4:20 தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். எதனால வல்லவனானான்? விசுவாசத்தினால் வல்லவனானான். தேவ பிள்ளைகளே, ஒரு வார்த்தை வருகிறது, தேவ இடத்துல ஒரு தரிசனம் வருகிறது அப்படின்னா அந்த காரியத்தை மாற்றுகிறதற்கும் அந்த காரியத்தை அப்படியே நடக்க வைக்கிறதுக்கும் யார் கையில அதிகாரம் கொடுத்திருக்கிறார்னா நம்ம கையில கொடுத்திருக்கிறார். ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை ஒரு வெளிப்பாடுல கர்த்தர் நமக்கு தாரார் அப்படின்னா நாம் கர்த்தர் சந்நிதியில நம்முடைய இருதயத்தை, வஸ்திரங்களை இல்ல, உங்களுக்கு இருதயங்களை கீறி தேவ சந்நிதியில உட்கார்ந்து அழும்போது தேவன் மனது இருக்கிறவரா இருக்கிறார். அந்த தீங்கை செய்யாதபடியாக நினிவே அழிக்கப்படும்படியாக நிர்ணயிக்கப்பட்ட காலகட்டத்திலே அந்த ராஜாவும் அந்த ராஜாவுடைய மக்களும் அந்த மிருக ஜீவங்களும் உண்ணாம தின்னாம தங்கள் வஸ்திரங்களை கிழித்து போட்டு தங்கள் இருதயங்களை தேவனுக்கு நேராக அழுது செலுத்துற வேளையில நினிவேயை அழிக்காமல் கர்த்தர் காத்தார். உங்கள் அழுகையின் குரல், உங்கள் தனி அறையில போய் ஜெபிக்கிற ஜெபம் கர்த்தருடைய இருதயத்தையும் மாற்றும். தரிசனம் வந்தாலும் எசேக்கியா சாவில் சூழ்நிலையில சுவர்புறமாய் திரும்பி தேவனை நோக்கி அழுதான். எரேமியா அந்த வார்த்தையை சொல்லிட்டு வெளியில வர்ற தீர்க்கதரிசிட்ட கர்த்தர் சொல்றாரு, அவன் அழுகிறான், போ, அவனுக்கு ஒரு 15 வருஷம் தருவோன்னு சொல்லுங்கிறார்.
உன் காரியங்கள் இப்படி மாறப்போகுன்னு ஒரு தீர்க்கதரிசியிலிருந்து வார்த்தை வருகிறதுனா எதற்காக வருதுன்னா, நீங்கள் அழிந்து போகும்படியா வருதுல, உங்கள் இருதயத்தை கிழித்து உங்கள் பாவங்களை தேவனுக்கு முன்பதாக ஒப்புதல் கொடுத்து, தேவனே என்னிடத்துல அக்கிரம சிந்தை உள்ளவனாயிருந்தா என்னை நீர் புதுப்பித்து உங்களுடைய அண்டைகளை சேரும்படியாக நீர் என்னை மாற்றுங்கள் என்று அவர் புறமாய் அவர் பக்கமாய் சாரும்படியாக கர்த்தர் அந்த தரிசனத்தை கொடுக்கிறார். ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டுச்சு. அது மாத்திரம் கிடையாது. ரோமர் 4:23 ரொம்ப தெளிவா பவுல் சொல்றாரு, அது எது ஆபிரகாமுக்கு அந்த அவனுக்கு ஆபிரகாமுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்கு மாத்திரம் கிடையாது, நமக்கும் எழுதப்பட்டிருக்கு. அப்புறம் இந்த வார்த்தைகளும் தேவ வசனம் எதற்காக தியானிக்கிறோம்னா, அவர்கள் செய்த எந்த காரியத்தின் மூலமாக அவர்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டார்கள், அந்த பிரச்சனையிலிருந்து அந்த உபத்திரவத்திலிருந்து யார் அவர்களை விடுதலை ஆக்கினார்கள் என்பதை காணும்படியாக வேதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு எழுதி வைத்திருக்கிறார் பவுல். ரொம்ப 4:24 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்தோரில் இருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். அது மாத்திரம் கிடையாது, ரொம்ப தெளிவா சொல்கிறார் ரோமர் 4:25 அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமானாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கார். அவர் சாக மட்டும் செய்யல, நாம் நீதிமான்களாய் ஜீவித்திருக்கும்படியாக அவர் உயிரோடு எழுந்து பிதாவின் இடத்துல பரிந்து பேசுகிறதா இருக்கிறார். ரோமர் 5:14 அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கொப்பாய் பாவம் செய்தவர்களையும் ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன்னடையாளமானவன். ஆதாம் என்ன பாவம் செஞ்சான்? கனிய புசிச்சுட்டு கர்த்தர் சொன்ன ஒரு விஷயத்த கட்டளை கை கொள்ளாம வெளியில வந்தான். அந்த ஒரு மனுஷனால பாவம் வந்துச்சு. ரோமர் 5:15 சொல்லுது, ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. எப்படி எனில் ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க. யாருடைய மீறுதல்? பாவம். ஆதாம் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தை மறந்து அவன் மீறுதலினால அவனை ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியில அனுப்பி வீசுகிற சுடலொளி பட்டத்தை வைத்தார். மனுஷனுக்கு மரணம் நிர்ணயிக்கப்பட்டது. அவன் ஒரு மனுஷன் செய்த அந்த ஒரு மனுஷன் ஏவாளும் செய்த பாவத்தின் நிமித்தமாய் மரணம் இன்று வரை தொடர்ந்து நம்மளை வந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட மரணத்திலிருந்தும் உபத்திரவத்திலிருந்தும் வியாகுலத்திலிருந்தும் விடுதலை ஆக்கும்படியாக நம்முடைய கிறிஸ்து இயேசு கிறிஸ்து மேசியா ரட்சகர் எபினேஷர் எல்சடா எகோவா ஈரே நமக்காய் மரித்தார் என்பதை பவுல் இந்த இடத்துல எழுதுகிறார். ரோமர் 5:15 பின்பகுதியிலே தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகி இருக்கிறது. ஒருத்தன் பாவம் செஞ்சானா, ரோமர் 15:14 செஞ்சிருக்கு, ஒருவன் பாவம் செஞ்சானா உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல. அந்த தீர்ப்பு என்ன? குற்றம் தான். பாவம் செஞ்சுட்டா குற்றம் தான், அது ஆக்கினை தீர்ப்புக்கு உள்ளாக வேண்டியதுதான். ஆனால் கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாயிருக்கிறது. அந்த கிருபை வரம் இயேசு கிறிஸ்து நமக்காய் சிலுவையிலே அடித்து தன்னுடைய சொந்த ரத்தத்தை கொடுத்து நம்மை மீட்டெடுத்து மாத்திரமல்ல, உயிர் தெழுந்து பிதாவின் இடத்துல பரிந்து பேசுகிறார்கள். அது சீக்கிரத்துல வரப்போகிறார். அந்த அவருடைய வருகைக்காக நாம் இந்த உலகத்துல ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். மரித்தவர்களும் அந்நேரத்தில் உயிர் தெழுவார்கள் என்று நாம் விசுவாசிக்கிறோம். ரோமர் 5:17 திரும்பியும் சொல்லப்பட்டிருக்கு, அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதனாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆழ்வார்கள் என்பதே நிச்சயம். ரொம்ப தெளிவா சிம்பிளிஃபைடா கொடுத்திருக்கிறார். ரோமர் 5:19 அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படியினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுகிறோம். அவன் கனியை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லும் போது சாப்பிட்டான், அதனால மரணம் எல்லா மனுஷர்களையும் பிடித்தது. ஆனால் இயேசு கிறிஸ்துவர் நம்முடைய சொந்த ரட்சகர், அவர் தன்னை தாழ்த்தி சிலுவையிலே அடிக்கும்படியாக கீழ்ப்படிந்தவராய்
கடந்த வாரம் நீங்க சர்வீஸ் அட்டன் பண்ணிருப்பீங்க. எவ்வளவு வேதனை, எவ்வளவு உபத்திரவத்துல கர்த்தர் இருந்துப்பார் நமக்கு தெரியும். அவருடைய கீழ்ப்படிதனாலே அநேகர் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். அவர் சிலுவையில சிந்த ரத்தத்தினாலதான் இன்னைக்கு நீங்களும் நானும் ஒரு பயம் இல்லாம தெய்வ சமாதானத்தோடு கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்கிற நமக்காய் அடிக்கப்படும்படியாக ஆட்டுக்குட்டியே இயேசுக்கு பிதாவானவர் நான் தன்னுடைய சொந்த குமாரை இந்த உலகத்துக்கு அனுப்பி அவருடைய ரத்தத்தினாலே நம்மளை மீட்டுக் கொண்டார். அவருடைய கீழ்ப்படிதனாலதான் நம்ம இன்னைக்கு நீதிமான்களா இருக்கும். என்னுடைய சொந்த சித்தத்தினால, என்னுடைய சொந்த கிரியையினால நான் நல்லது செஞ்சுட்டேன், நான் சர்ச்சுக்கு போறேன், நான் இதை பண்றேன், அதை பண்றேன், அதனால கிடையாது. அவருடைய கீழ்ப்படிதல், அவர் நம்முடைய சொந்த ரத்தத்தை கொடுத்து இலவசமாய் நம்மளை மீட்டுக் கொண்டார் என்கிற அவர் மேல் வைக்கிற நம்பிக்கை நம்மளை நீதிமான்களாய் வைத்திருக்கிறது. ரோமர் 5:20 சொல்லிருக்கு, மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாய பிரமாணமும் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகிற இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. அந்த கிருபையை கொடுக்கிறவர் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து தாங்க. ரொம்ப தெளிவா சொல்லுது ரோமர் 5:21, ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. நம்ம எதற்காக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம், எதற்காக அவர் சிலுவையில மரித்தார், எதற்காக வந்திருக்கிறார், எதற்காக நம்ம திரும்ப அவரோட உயிர்த்தெழுவோம்னு நம்பிக்கை இருக்குன்னா, இந்த உலக வாழ்க்கை கொஞ்ச காலம், இதிலே வாழ்கிற எல்லாரும் மரணத்தை ருசி பார்ப்பது நிச்சயம். இந்த சாவுக்குரிய இந்த அழிந்து போக இந்த மாம்சத்திலிருந்து அவர் கொடுத்த ஜீவன் வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது, அவர் தன்னுடைய மண்ணை குயவன் தன்னுடைய கையினால் எடுத்து மண்பாண்டத்தை உருவாக்குவது போல கர்த்தர் தன்னுடைய கரத்தினாலே மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டு மனுஷனை வரைந்து குயவனை போல வரைந்து அவருடைய ஜீவ ஆத்மாவை நாசில ஊதினார், அவன் ஜீவன் பெற்றான். அதான் வசனம் ரொம்ப அழுத்தமா சொல்லும், மண்ணானது தன்னை உண்டாக்கின இடத்திற்கு போவதற்கு முன்பதாகும் கொடுத்த ஜீவன் தேவனிடத்துல போவதற்கு முன்பதாகும் நீங்கள் தேவனிடத்துல திரும்புங்கள். அவரே ரட்சகர், அவரை அல்லாமல் ஒருவராலும் தேவனிடத்துல பிதாவினிடத்துல கொண்டு போக முடியாது. இந்த மண்ணு, இந்த சரீரம், அழிந்து போகிற சரீரம் மண்ணுக்கு போயிரும். கொடுத்த ஜீவன் தேவனிடத்துக்கு போகிறதுக்கு முன்பதாக அவரை விசுவாசித்து அவரே ரட்சகர் என்பதை வரும்படியாக அவர் விரும்புகிறார். அந்த சுவிசேஷத்தை நம்ம அறிவிக்கும்படியாக கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் ஜீவனை கொடுத்து அநேகர் அழிந்து போகிற சூழலிலும் அநேகர் மண்ணுக்குள்ள போகிற வேலையிலும் நம்ம இந்த வார்த்தையை கேட்கும்படியாக அவருடைய கிருபையினால அவருடைய தயவுனால அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு கிடைக்கிற பலன் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மீட்டிங் வாப்பா இயேசு கிறிஸ்து வார்த்தையை கேளுன்னு ஒரு செகண்ட் நம்ம ஷேர் பண்றது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹல்லேலூயா, அதுதான் சுவிசேஷம். அதை தான் கர்த்தர் விரும்புகிறார். நீங்களும் வார்த்தையை கேட்கிறது மாத்திரம் இல்லாம சின்ன சின்ன ஒரு கூடுகையை நீங்க தொடங்கலாம், ஒரு மீட்டிங்கை சொல்லலாம், ஒரு போன் கால் பிரேயர் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அது கர்த்தருக்கு பிரியமா இருக்கும். அது ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த இடத்துல தெளிவா திருஷ்டாந்தமா சொல்கிறார், யோபு தன்னுடைய நண்பர்களுக்காக ஜெபித்தான், தேவன் அவன் சிறையிருப்பை மாற்றினார். தேவ பிள்ளையே, உங்களுக்கு விடுதலை வேணும், உங்களுக்கு அற்புதம் வேணும், உங்க குடும்பத்துல சமாதானம் வேணும், நீங்க உங்க சந்ததியை அடுத்த லெவலுக்கு பொருளாதார ரீதியாகவும் ஆவிக்குரிய ரீதியிலும் கொண்டு போகணும்னு நினைச்சீங்கன்னா என்ன செய்யணும்னா, நீங்க மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற மேலே கர்த்தர் சொல்கிறார், திறப்புல நின்று ஜெபிக்கிற ஒவ்வொருவரும் மேலும் அடையாளத்தை போடு என்கிற ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. திறப்புல நிற்கிற ஒரு மனுஷனாக ஒரு மனுஷியாக உங்களை ஏற்படுத்துங்கள். அது உங்க சந்ததியை தேவனுக்கு நேராக திருப்பும். நித்தியத்திற்கு போவதை மாத்திரமே நிச்சயம். எண்ணத்தை சேர்த்து ஓடி ஓடி நாடி வச்சாலும் நாசியில ஜீவன் போகும்போது எல்லாம் புடுங்கிட்டு உருவிட்டு விட்டுருவாங்க. ஒரு சின்ன சாட்சி சொல்லுது நல்லதுன்னு நினைக்கிறேன். நான் கல்லூரியில் படிக்கிற வேலையிலும் சரி, மற்ற இடத்துலும் சரி, எங்க வீட்டுல தெரியாது, ஒரு அடக்கத்துக்கு போறோம், டக்குன்னு சவக்குழியில இறங்கி பாடியத்துக்குள்ள வச்சிரும். ஸ்தோத்திரம். அந்த இடத்துல என்ன நினைக்கிறீங்கன்னா, ஒரு மனுஷனுடைய முடிவை நம்ம பார்க்க முடியும். அவர்களோடு ஜீவனோடு இருக்கும்போது அவங்களோட பிரயாணம் பண்ணி போயிருப்போம், பார்த்திருப்போம். ஜீவன் அவர்களை விட்டு போனதுக்கு அப்புறம் அந்த சரீரம் ஒண்ணுமே இல்லை. ஸ்தோத்திரம்.
அநேக இந்த கைகளினால நான் உலக பிரகாரமாய் ஜீவித்த நாட்களில, உலக பிரகாரமாய் ஓடுற நாட்களில எனக்குள்ள ஒரு பெருமை, ஒரு கட்ஸ், நான் யார் தெரியுமா? அந்த சூழ்நிலையில தேவன் அதை எதற்காக என்னை இறக்கி அதெல்லாம் வச்சிருந்தார் அப்படின்னா, அந்த அடக்கத்தை செய்ததுக்கான காரணம் என்ன? இப்ப என்னால இது லூஸ் ஆயிட்டுன்னா அப்படி விட்டு விட்டு வரும். இது நீங்க இதை எடுத்து கெட்ட போகையில லூஸா இருந்திருக்கு. இது மோகன் ஜபம் கிட்ட காசு என்ன சொல்லணும், உள்ள வந்துட்டாங்க, இவன் அங்க போயிட்டாங்க.